போன வாரம் நம்ம இந்த வாரம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் சொல்லியிருந்தோம் நம்ம வந்து நிஃப்டி வந்து இந்த வாரம் இந்த யூஎஸ் ஃபெட் மீட்டிங், அமெரிக்க மத்திய ரிசர்வ் வங்கியின் வட்டி விகித குறைப்பு இருக்கும். அதனால மார்க்கெட் வாலட்டைலா இருக்கும், ஆனால் டைரக்ஷன் மேலே தான் போகும்னு சொல்லியிருந்தோம். அதில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே மேலே தான் போகும்னு சொல்லியிருந்தோம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் போன வாரம் க்ளோஸ் வந்து 25,356.5ங்கிற இடத்துல க்ளோஸ் ஆச்சு. இந்த வாரம் ஹை வந்து 25,849.25, கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் நிஃப்டி வந்து மேலே போயிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா போன வாரம் க்ளோஸ் வந்து 51,938, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 54,066, கிட்டத்தட்ட அது வந்து 2000 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து நல்ல மேலே போயிருக்கு. இதை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் தான் குறைப்பாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்க்கறதுல 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிட்டாங்க அமெரிக்க மத்திய ரிசர்வ் வங்கி. அதை ரொம்ப பாசிட்டிவ் எடுத்துக்கிச்சு மார்க்கெட். இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லை, எல்லா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற அத்தனை மார்க்கெட்டுமே பாசிட்டிவ் எடுத்துக்கிச்சு. பட் வாலட்டைலா இருந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் மேலே ஏறி ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட் வந்துருச்சு ப்ளஸ். கிட்டத்தட்ட 280 பாயிண்ட் கீழே வந்து திருப்பி அதே 350 பாயிண்ட் மேலே ஏறிச்சு. அந்த அளவுக்கு வாலட்டைலா இருந்தது. ஸோ இதில் கேஷ்ல பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேஷ்ல பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருந்திருக்காது. பட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணவங்கள நிறைய பேனிக் பண்ணிட்டாங்க. பர்டிகுலர் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேனிக் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணினாங்கன்னு தெரியாது. மேபி டெய்லி பேசிஸில் இன்ட்ராடே பண்ணவங்க வந்து நேற்று முந்தானத்துலாம் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ எங்களோட ரெக்வஸ்ட் என்ன, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க இன்ட்ராடே தயவு செய்து பண்ணாதீங்க. டோட்டலாக நெட் லாஸ் தான் பண்ண முடியும். அது மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் லாஸ் தான் பண்ணுவீங்க, ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு 3 நாள் பொசிஷன் வைக்கிற மாதிரி எடுங்க. அதான் வந்து இப்போ இந்த மூவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அன்னைக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஃபெட்டோட அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள் வந்து மார்க்கெட் பயங்கரமாக இறங்கிச்சு. ஸோ அதில் லாங் வாங்கி வச்சவன் பயந்துட்டு போய் விற்றுருப்பாங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சொல்கிறேன். திருப்பி அடுத்த நாள் வந்து ஏறுமா இறங்குமா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸ் பண்ணிச்சு மார்க்கெட். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இறங்கிச்சு, உடனே எல்லாரும் வந்து அவ்வளோதான் மார்க்கெட் கீழே தான் வரும்னு சொல்லிட்டு ஷார்ட் அடிச்சிருப்பாங்க. அப்படியே மேலே தூக்கி மார்க்கெட் மேலே வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க ப்ராஃபிட் பண்ணுறது 95% வாய்ப்பே கிடையாது. ஸோ மினிமம் ஒரு 3 டேஸ் பொசிஷன் எடுக்கிற மாதிரி எடுங்க. அதாவது டைரக்ஷனை தெளிவாக டிசைட் பண்ணுங்க. டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன் எடுத்துட்டு மினிமம் ஒரு 3 டேஸ் ஹோல்ட் பண்ணுற மாதிரி பாருங்க. அப்போதான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். இது ஒரு சின்ன பேசிக்ஸ் தான். அப்புறம் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தப்போ ஈச்சர் மோட்டார்ஸ், மாருதி, இந்த மாதிரி 2-3 ஸ்பெசிஃபிக்காக எல்என்டி இதெல்லாம் சொல்லியிருந்தோம். எல்லாமே மினிமம் 3% 4%லாம் போயிருக்கு. ஸோ அந்த மார்க்கெட் எந்த டைரக்ஷன் இருக்கும் அதே மாதிரி அந்த இதுக்கு முன்னாடி ஃபெடரேஷனுக்கு முன்னாடி மார்க்கெட் அன்னைக்கு மார்க்கெட் டைம்லேயே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். லாங் சைட் ட்ரேட் பண்ணுங்க, ஷார்ட் சைடில் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லி போட்டிருந்தோம். அதுவும் வந்து வாங்கி அந்த இடத்துல வாங்கியிருந்தா கூட கிட்டத்தட்ட 250-300 பாயிண்ட் மேலே கிடைச்சது. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கான ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலையன்ஸ் அண்ட் எஸ்பிஐ லைஃப். அதாவது இனி இண்டெக்ஸ் வந்து இந்த அளவுக்கு பெருசாக மூவ் பண்ணாது. இண்டெக்ஸ் வந்து இந்த வீக்கில் மூவ் ஆன மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் மூவ் ஆகாது. பட் ரொட்டேஷன் பேசிஸில் ஸ்டாக்ஸ் மூவ் பண்ணுவாங்க. இண்டெக்ஸை வந்து கீழே வராமல் மெயின்டைன் பண்ணிட்டு இண்டெக்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் பெருசாக கீழே வராது, மேலேயும் போகாது. ஆனால் வந்து ரொட்டேஷன் பேஸில் ஸ்டாக்ஸ் மேலே போயிட்டு இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் அண்ட் எஸ்பிஐ லைஃப் நெக்ஸ்ட் வீக் நல்லா இருக்கு லாங் சைடில். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் ஷார்ட் சைடு அடிக்கிறதுக்கு ஷார்ட் சைடு அடிக்கிறதுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போது கிடையாது. ரொட்டேஷன் பேசிஸில் எல்லாமே வந்து மேலே தான் போகும். அது எப்படி எந்தெந்த ஸ்டாக்ஸ் மேலே போகுங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது அவ்வளோ அட்வான்டேஜ் இருக்காது. ஏன்னா இண்டெக்ஸ் வந்து பயங்கர ஏறிச்சு, அதனால கொஞ்சம் கன்சல்டேட் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்பப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸ், எஸ்பிஐ லைஃப் வேறு அடுத்த நாள் வேறு ஏதாவது, அடுத்த நாள் வேறு ஏதாவது, அந்த மாதிரி ரொட்டேஷன் பேசிஸில் மூவ் ஆகும். இன்னொன்று நெக்ஸ்ட், அதாவது அடுத்த மந்த் வந்து குவார்டர்லி ரிசல்ட் சீசன். அதாவது 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் வருவாங்க, அப்புறம் வரிசையாக ரிசல்ட்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் எகெயின் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதாவது கேஷுக்கும் சரி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கும் சரி. பட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து ரொட்டேஷன் பேசிஸில் கரெக்டாக ட்ரேட் பண்ணணும். ஷார்ட் சைடில் ட்ரேட் பண்ணுறது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஷார்ட் சைடில் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல திருப்பி அட்வைஸ் பண்ணுவோம். ஷார்ட் சைடில் வந்து மார்க்கெட் வந்து இருக்கும். மார்க்கெட் வால்டைலாக இருக்கலாம், பட் ஷார்ட் சைடில் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ கேஷில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து நோ ப்ராப்ளம். அதாவது 2-3 இயர்ஸ் வச்சுட்டு இருக்கவங்க எந்த இடத்துல இந்த 50-50க்குள்ளே இல்லை நல்ல ஸ்டாக்ஸ் வாங்கி எந்த இடத்துல வாங்கினீங்கனாலும் ப்ராஃபிட் கிடைக்கும். பட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. நிறைய பேர் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் தெரியாமல் பண்ணுவாங்க. இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க பொறுமையாக, ரொம்ப பொறுமையாக ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை கையாளணும். அதாவது ஜென்ரலாக என்னன்னா, மார்க்கெட் பீக்கில் போயிட்டு காலை வாங்குவாங்க, மார்க்கெட் லோவில் போயிட்டு புட்டை வாங்குவாங்க. இதுதான் நிறைய பேர் பண்ணுற ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்களுடைய மிஸ்டேக். ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கணும். அதை கரெக்ட் பண்ணிக்கணும் எப்படின்னா, பொறுமை வேணும். நம்பர் 1, அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. மார்க்கெட் வாலடைலாக இருக்குங்கிறத வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த ரொட்டேஷன் பேசிஸில் எப்படி மூவ் ஆகும், இண்டெக்ஸ் ஏன் மூவ் ஆகும், இண்டெக்ஸ் ஏன் மூவ் ஆகாது, இண்டெக்ஸ் ஏன் அப்படியே கன்சாலிடேட் பண்ணும், பட் மற்ற ஸ்டாக்ஸ் ரொட்டேஷனில் மூவ் ஆகும், இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா வந்துட்டு ஒரு குருட்டாம் போக்கில் 2-3 ப்ராஃபிட் பண்ணிடுவீங்க. உடனே வந்து அதுதான் மார்க்கெட், அதுதான் டெக்னிக்கல் நினச்சிப்பாங்க நிறைய பேர். அது இல்லை. ஸோ நிறைய இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஏரியா, பட் கொஞ்சம் டைம் எடுத்தும் மற்ற பிஸ்னஸ் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் கொடுங்க. மார்க்கெட் வந்து இட் வில் கிவ் an excellent opportunity. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.